நைட்டு நல்லா தூங்கிட்டோம் அப்படின்னால அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நம்ம கிச்சன் வேலையாகட்டும் எந்த ஒர்க்காக இருந்தாலும் செய்யறதுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாகவே இருக்கும், வேலையும் டக்குன்னு முடியும். அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு டே சூப்பராக தொடங்கி இருந்துச்சு. செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு வந்து ஒரு பூ பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் கம்பிக்கு அந்த பக்கம் இருந்துச்சு. அதையும் பறிச்சுட்டு அப்புறம் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மெத்தையில் நடந்துகிட்டு இருந்தேன். கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருந்தேன். வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு கேட்டுச்சு. எப்போ ரோட்டு பக்கம் வந்து வண்டி போகிற சவுண்டெலாம் கேட்க, இருந்தாலும் வேறு மாதிரி கேட்டுச்சுன்னு வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஜேசிபி வச்சு எல்லாம் பறிச்சிட்டு இருந்தாங்க பக்கத்து இடத்துக்காரங்க சொல்லி தான் நாங்கள் செடியெல்லாம் வச்சுருந்தோம். நல்ல வேலை செடியை விட்டுட்டு மற்ற பக்கம் எல்லாம் பறிச்சிட்டு இருந்தாங்க. ஏதோ மண்ணு கொட்டுறாங்களாம், அதனால எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி செடியெல்லாம் எடுக்கல, அது வரைக்கும் சந்தோஷம். இனிமேல் தான் தெரியும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் மாவாட்டி வச்சுருந்த ஆப்பத்துக்கு அந்த சங்கடத்துலேயே இருந்துட்டேன். நான் மாவாட்டது கூட வீடியோ எடுக்கவே இல்லை. இன்றைக்கி ஆப்பத்துக்கு ஊற வச்சுருந்தேன், அதை ஆட்டி வச்சுட்டு சுண்டலும் ஊற வச்சுட்டு அதெல்லாம் கொண்டு போய் டைனிங் ஹாலில் வச்சுட்டேன். எப்பவுமே டைனிங் ஹாலில் எல்லாமே சமைக்கிறது எல்லாமே கூட கொண்டு போய் வச்சிருவேன். அதுக்கப்புறம் வீடு மாப்போட ஆரம்பிச்சேன். நாளைக்கு மகாலட்சுமி விரதம், வெள்ளிக்கிழமை பௌர்ணமி எல்லாம் வருது, அதனால இன்னைக்கு எல்லாம் மாப்போட. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம